ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நமது பாரம்பரியமான மறந்து போன நல்ல ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று அம்பளி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அம்பளி திணை அம்பளிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது தேவா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு தினை அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு வந்துடலாம். ஏன்னா சிறுதானியத்தில் கொஞ்சம் தவிடு தூசியெல்லாம் இருக்கும். அதனால் 4-5 முறை நம்ம கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். எத்தனை மணி நேரம்னா 8 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தேங்க நல்லாயிருக்கும் இந்த அம்பளி செய்கிறதுக்கு. இப்போ 8 மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு மண் பாத்திரத்தில் இந்த திணை அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம திணை ஊறிச்சு இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம 10 கப்பு தண்ணி இது கூட சேர்க்க போகிறோம். அப்போதான் அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 10 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. அடுப்பத்தை வச்சுருவோம். இந்த அம்பளியில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு தாங்க சாப்பிட்டு உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுருந்துருக்காங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த பாரம்பரியமான உணவு நம்ம இப்போ யாருமே செய்கிறதில்ல. இப்போத்தான் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் சாப்பிட சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அம்பளி செய்கிறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு திருப்பி 10 டம்ளர் தண்ணியில் நம்ம வேக வச்சு திருப்பி நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுக்கும்போது நிறைய வேதியியல் மாற்றங்கள் இந்த அம்பளியில் நடக்குங்க. அதனால் நிறைய வைட்டமின், நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்குங்க. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இருக்கும். இந்த அம்பளியை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் சாப்பிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு அரிசி எடுத்தோம்னா நல்லா வெந்து போயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மண்பானையிலேருந்து கொதி நிலை வந்துக்கிட்டே இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் எந்த பாத்திரத்துலேயும் இந்த அம்பளி செய்யக்கூடாது. மண் பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்போ தான் இது அம்பளியில் வேதியியல் நடந்து உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான உணவு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், மேலே லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஆறின பின்னாடி ஒரு வெள்ளை காட்டன் துணியை வச்சு நம்ம அதை வேடு கட்டணும். வேடு கட்ட முடியலைன்னா ஒரு வயரோ கயரோ எடுத்து பாருங்கள் நான் எப்படி கட்டுறேன்னு. இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுறணும். நான் காலையில் ஊற வச்சேங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து இதை கிண்டி இப்போ நான் வேடு கட்டி வச்சுட்டு நீ காலையில் எடுக்க போகிறேன். அப்போ எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்கள். இப்படி கட்டி விட்டுறலாம். இப்போ இதை நான் மறுநாள் காலையில் தான் எடுக்க போகிறேன். மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ மறுநாள் காலையில் முட்டு தேங்காய் 1 கப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவுங்க. நான் ஒரு பஞ்சமுட்டி கஞ்சின்னு போட்டிருந்தேங்க. அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது மாதிரி தாங்க இந்த அம்பளியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேடு கட்டி இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சூப்பராக அந்த மேலே ஒரு லேயராக ஆடை கட்டியிருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்கும்போதே. அதை நம்ம எடுத்து விட்டுட்டு கீழே போடக்கூடாது. அதோடு தான் நம்ம கரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
அந்த மேலே இருக்கிறது பூரா அவ்வளோ சத்துக்கள்ங்க. இது பூராமே சத்துக்கள். அதனால் இது கூடயே போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் நம்ம இந்த தேங்காய் தயிரெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஒரு மண் களையத்தில் ஊற்றிக்கலாம். பக்கத்தில் நான் தயிர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு விஸ்கை வச்சு. ஏன்னா கெட்டியாக நம்ம சேர்க்க வேணாம். இப்போ இந்த தேங்காய் பாலோட இந்த தயிர் கலவையும் மோர் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கலந்து விட்டு நல்லா விஸ்கை வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அம்பளிக்கு நம்ம உப்பு போடலை. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலில் உப்பை போட்டு நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு கை. இப்போ இஞ்சி சீச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதையும் இந்த மோர் தேங்காய் பாலோட நம்ம சேர்த்துக்கிறணும். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம எத்தனையோ சாப்பாடு சாப்பிட்றோங்க, பிரியாணி அது இதுன்னு நிறைய பீஸா பர்கர்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் எந்த இதுலேயுமே பார்த்தது இல்லைங்க, சாப்பிட்டது இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், அப்போத்தான் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அம்பளியில் இந்த மோரும் தேங்காய் பால் வெங்காயம் இது கலந்ததை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அழகாக நல்லா ஹெல்த்தியாகவே உங்களுக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இருக்கிற அந்த தேங்காய் பால் மோரையும் கலந்து விட்டுறலாம். நல்லா அம்பளி நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு டம்ளரில் ஊற்றி இல்லாட்டி ஒரு மண் களையத்தில் ஊற்றி குடித்தோம்னா அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வீரமாக்கெல்லாம் காலையில் மத்தியானம் எல்லாமே இந்த அம்பளி தாங்க அன்றைக்கி சாப்பாடு. அவ்வளோ அருமையாக அவ்வளோ தேவாமிர்தமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் குறையா இருந்தது, அதனால் இப்போ தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான அம்பளி செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க. உடம்ப நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பாரம்பரியமான மறந்து போன அம்பளி, தீனை அம்பளி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.